ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஷின் பேப்பர் 18/10/2022 காலையில் நடந்த கொஷின் பேப்பர் தான் இது. சரி, இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் 80 மீட்டர், சுற்றளவு 240 மீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்க. ஓகேங்களா, செவ்வக வடிவம் சொல்லிட்டாங்க, அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், வெரி ஈஸியான சம் தான். ஓகேங்களா, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் 80 மீட்டர், அது வந்து நீளம், அப்போ எல் லென்த்து, சுற்றளவு 240 மீட்டர், அகலம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × L + B அலகுகள். ஓகேங்களா, அப்போ சுற்றளவு அவங்க கொடுத்துட்டாங்க 240, 2 × இந்த 2L 2 எடுத்து போய் 2 உள்ளே பெருக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட வச்சு போடலாம். நான் தனியாக கூட போகிறேன். 2 × L + B = சுற்றளவு 240 இல்லையா. அப்போ L + B = இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 240/2 அடித்தோம் அப்படின்னா 120. 2 2 2 4 0. அப்போ 120 2 240. இப்போ L + B = 120. L + B = 120. அவங்க கொடுத்துட்டாங்க, L வந்து 80ன்னு கொடுத்துட்டாங்க. Lக்கு பதிலாக அந்த இடத்துல 80 போகிறோம். 80 + B = 120. இப்போ பியோட வேல்யூ அகலம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீளத்தை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 80 120 - 80. 120லேருந்து 80 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 40. இதான் வந்து அகலம். ஓகேங்களா, நான் இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா, உள்ளே 2 பெருக்கிருக்கேன். அந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கிட்டிங்கன்னா 2L + 2B. இப்போ 2L + 2B = 240. எல்லோட வேல்யூ 80 + 2B = 240. 2 80ஆல் பெருக்கினா 160. இங்கே 2B = 240. இந்த 120 அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் -160. இப்போ 2B = 240 160 மைனஸ் பண்ணோன்னா 80. நம்மளுக்கு பியோட வேல்யூ தேவை. இந்த 2 அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போங்க. 80/4. 80/2 சாரி 80/2. 80 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 40. இப்போ அகலம் பின்றது அகலம் எவ்வளோன்னா 40 மீட்டர். ஏன்னா இது எல்லாமே மீட்டரில் தான் பார்த்துட்டு வரோம். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றில் எந்த வடிவத்தை 2 வழிகளில் மட்டுமே சமச்சீராக பிரிக்க முடியும்? ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ சதுரம், ஆப்ஷன் பி செவ்வகம், ஆப்ஷன் சி வட்டம், ஆப்ஷன் டி அசமபக்க முக்கோணம். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இது என்னென்னா சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படிலாம் பிரிக்கலாம், எத்தனை கோடுகளால், அதாவது சமச்சீர் கோடுகள் தான் இது. எத்தனை வழிகள் அப்படின்னா சமச்சீர் கோடுகள் எத்தனை, அதுதான் அர்த்தம். ஓகேங்களா, இது எப்படி பிரிக்கலாம், ஒன்றா பிரிக்கலாம். 2 பக்கம் சேமாக வந்திருக்கு சதுரம். அடுத்து இன்னொரு கோடு வச்சு பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம், இப்படியும் பிரிக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லா முக்கோணமும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு வந்து 4 சமச்சீர் கோடுகள் சதுரத்துக்கு. அடுத்தது வட்டம் பார்த்திங்கன்னா எண்ணற்ற சமச்சீர் கோடுகள். அது நீங்கள் எப்படி வேணாலும் பிரித்தாலும் சமமான அளவு ஒவ்வொரு பக்கத்தையும் அது கொடுக்கும். இதில் பாருங்கள், சமமான அளவு முக்கோணங்கள் இருக்கும் ஒவ்வொரு கோடாக பிரிக்கும். அப்போ வட்டத்திற்கு எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்குது. எண்ணற்ற வழிகள் மட்டுமே அது சமச்சீராக பிரிக்க முடியும்னு சொல்லலாம். அடுத்தது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம்னா அது வந்து ஒரு ஷேப். ஓகேங்களா, இப்படி பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும், இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம், எல்லாமே ஒரே ஷேப்பாக கிடைக்கும். 3 கோடுகளால் பிரிக்கலாம். ஏன்னா அது அசமபக்க முக்கோணம், 3 பக்கம் வந்து வெவ்வேறாக இருக்கும். அதுக்கு 3 சமச்சீர் கோடுகள் இருக்கும். செவ்வகத்துக்கு மட்டும்தான் 2 வழிகள் மட்டுமே தான் சமச்சீராக அதை பிரிக்க முடியும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரே நேரத்தில் இப்படி பிரிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இப்படி பிரிக்கலாம், அவ்வளோதான். திருப்பி இப்படிலாம் பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெவ்வேறு முக்கோணமாக கிடைக்கும். ஒரு முக்கோணம் சின்னது, ஒரு முக்கோணம் பெருசாக கிடைக்கும். அப்போ அதுக்கு சமச்சீர் 2 வழிகளில் மட்டும்தான் அதை சமச்சீராக பிரிக்க முடியும். இந்த இப்படி செவ்வகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று இப்படி பிரிக்கலாம், இன்னொன்று இப்படி பிரிக்கலாம். அப்போ சேம் செவ்வகம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் உங்களுக்கு முக்கோணம் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி செவ்வகம். அடுத்த கொஸ்டின்,
46,656 கனமூலத்தின் வர்க்கமூலம் என்ன? கனமூலம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இதை டானா வகுத்தலில் போட்டு நம்ம பார்க்கலாம். அதனுடைய காரணிகள்லாம் பார்த்துக்கலாம். 46,656 இந்த எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு கடைசியில் 6ன்னு முடியுது. அப்போ 2ஆல் வகுப்படும். அப்போ 2ஆல் வகுக்கிறோம். அதில் பாதி தான் 2ஆல் வகுக்கிறதுக்கு அர்த்தம். இப்போ 46,656 பாதி 23,328. திருப்பி இது 2ஆல் வகுத்தோம். இதில் பாதி 11,664. திருப்பி 2ஆல் வகுங்க. அதில் பாதி 5,832. 5,832 பாதி 2,916. அப்போ திருப்பி 2ஆல் வகுக்கலாம். 2,916 பாதி 1,458. 1,458 பாதி 729. அதுக்கப்புறம் 2ஆல் வகுக்க முடியாது. ஏன்னா கடைசியில் 9 ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. 2ஆல் வகுக்க முடியாது. அப்புறம் 3ஆல் வகுத்து பார்க்குறோம். 3ஆல் வகுக்கலாம். அப்போ 3 2 6 மீதி 1 இருக்கும். 4 3 12 3 3 9. அடுத்து 243 3ஆல் வகுக்கிறோம். 8 3 24 1 3 3. திருப்பி 81 3ஆல் வகுக்கிறோம். 27 3 81. 27 3ஆல் வகுத்தோம்னா 9 3 27. அடுத்து 9 3ஆல் வகுத்தோம்னா 3 3 9. அப்புறம் 3 3ஆல் வகுத்தோம்னா 1 3 3. இது எல்லாத்தையும் இந்த சைடில் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில், இது எல்லாத்தையும் 46,656 இது எல்லா நம்பரையும் பெருக்கினீங்க அப்படின்னா 46,656 கிடைக்கும். இப்போ அதுக்கு பதிலாக இந்த எல்லா நம்பரையும் பெருக்கல்ல நம்ம எழுதுகிறோம் ரூட்குள்ளே. ஏன்னா க்யூப் ரூட் தானே, கனமூலம் கண்டுபிடிக்கணும்னா க்யூப் ரூட் தான் போடணும். ஓகேங்களா? கனமூலம் க்யூப் ரூட் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? க்யூப் ரூட் ஆஃப் 46,656. அப்போ அதில் இருக்கிற 2 எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னா 6 2 இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். 1 2 3 4 5 6 2. 1 2 3 4 5 இன்னொரு 3 கீழே இருக்குது. 3 6 3 6 2 6 3 வந்து பெருக்கல்ல இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ கனமூலம் இங்கே 3 போட்டுக்கணும் ரூட்டுக்கு முன்னாடி. கனமூலம் எடுக்கணும் அப்படின்னா க்யூப் ரூட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ள 3 ஒரே நம்பர் இருந்தால் அதுக்கு மேலே ஒரு நம்பரை வெளியில் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பிரிச்சிருக்க மாதிரி 3 2க்கு மேலே ஒரு 2 வெளியில் எடுத்துட்டேன். அடுத்த 3 2க்கு மேலே ஒரு 2 வெளியில் எடுத்துட்டேன். அடுத்த 3 3க்கு மேலே ஒரு 3. அடுத்த 3 3க்கு மேலே ஒரு 3 வெளியில் எடுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 2 2 4 இங்கே பெருக்கி போட்டிருக்கேன். 3 3 9. ஓகேங்களா? 9 4 9 36. அடுத்து என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? கனமூலத்தின் வர்க்கமூலம் காண்க. இப்போ கனமூலம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம்னா ஸ்கொயர் ரூட்டு. ரூட் ஆஃப் 36 தான். ரூட்டுக்குள்ளே 36. இதையும் அதே மாதிரி டானா வகுத்தலில் போட்டு 18 2 36 9 2 18 3 3 9 1 3 3. இப்போ 2 × 2 × 3 × 3 இதெல்லாம் பெருக்குன்னா 36 கிடைக்கும். இப்போ ரூட்டுக்குள்ளே 36க்கு பதிலாக இதை எழுதுகிறோம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. ஸ்கொயர் ரூட்னால் என்னன்னு தெரியும். என்னென்னா 2 நம்பர் உள்ள ஒரே சேமாக இருந்துச்சுன்னா ரூட்குள்ளே அதுக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளில எடுக்கலாம். அது எப்படி கனமூலத்தில் 3 நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் வெளில எடுத்தோமோ, இப்போ ஸ்கொயர் ரூட்டில் 2 நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பர் வெளில எடுத்துரும். இப்போ 2 2க்கு மேலே ஒரு 2 வெளில எடுத்தாச்சு. 2 3க்கு மேலே ஒரு 3 வெளில எடுத்தாச்சு. 2 3 பேருக்குங்க 2 3 6. அப்போ ஆன்சர் வந்து 6 தான். ஓகேங்களா? இவ்வளோ பெரிய நம்பருக்கு கனமூலம் கண்டுபிடிச்சி அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 தான் வரும். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 15 16 17 நாலு நடந்த கொஸ்டின் பேப்பர். காலையில் மதியம் மொத்தம் 8 கொஸ்டின் பேப்பருக்கான மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் நான் தனியாக வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோலையும் 3 சம் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அது ப்ளேலிஸ்ட்லேயும் டேட் வைஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற மேக்ஸ் புக்கில் இருந்தால் கேட்குறாங்க. சில இதெல்லாம் எந்தெந்த புக்கில் கேட்டிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஷார்ட்கட் தேவையான இடத்துல கொடுத்துருப்பேன். எல்லாமே இப்போ நியமன தேர்வுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே புக்குள்ளாரேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிற சம்மே பார்த்திங்கன்னா இப்போ 6 கொஸ்டின் பேப்பரை போட்டிருக்கேன். 14 15 16 17 4 கொஸ்டின் பேப்பர் 4 டேட்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 8 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். 8 கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரையும் 30 மேக்ஸ் கொஸ்டின். இப்போ 8 3 24 240 கொஸ்டின் இது வரைக்கும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம புக்கில் இருந்தது தான். அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டினும் அதில் இருக்கும்.
இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது. இதே கொஸ்டின் தான் பிஓ எக்ஸாம்லேயும் கேட்டாங்க. பிஓலையும் இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, 6th 3rdலேருந்தே எடுத்திருக்காங்க. 3rd 4th 5th 6th 7th 8th 9th 10th இது வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் இல்லை புக்கில் இருந்து தான் மேக்ஸ் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நான் சில கொஸ்டினில் மட்டும் நம்பர் மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஓ கொஸ்டினும் பாருங்கள். ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ஆனால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே அது புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, இதையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் எப்படி வரும்னு தெரியாது. நம்ம டெட்டு பேப்பர் ஒன்று எழுதுனது வச்சனால எப்படிலாம் கேட்டிருக்காங்க நான் அதை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிஓ கொஸ்டினும் அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேயும் இருக்கிறத பார்க்குறேங்க. புக்லேயும் இந்த சாப்டர்லலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நியமன தேர்வில் நல்ல மார்க் வாங்கலாம். மேக்ஸில் 23 எடுக்கலாம். 25க்கு 23 அளவு எடுக்கலாம். 20க்கு மேலேயாவது எடுக்கலாம் எல்லோரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.